ஹலோ எவ்ரிவன். நெக்ஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக எனக்கு வர டிஎம்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் எம்ஆர்பி. இப்போ எம்ஆர்பியோட பிக்கஸ்ட் ப்ரோன்னு பார்த்தீங்கன்னா அதில் வர 50% சர்வீஸ் கோட்டா தான். 50% சர்வீஸ் கோட்டானா எப்படின்னா, இப்போ 100% தமிழ்நாடு சீட்ஸ் இருக்குன்னா அதில் வந்து 50% ஆல் இண்டியா கோட்டா, மீதி இருக்கு 50%ல் சர்வீஸ் கோட்டாக்கு 50%ம் நான் சர்வீஸ் கோட்டாக்கு 50%ம் இருக்குது. அதை இன்னும் ஈஸியாக எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ சர்ஜரிக்கு வந்து 10 சீட்ஸ் ஒரு காலேஜில் இருக்குன்னா அது 5 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டா, மீதி இருக்க 5 சீட்ஸில் வந்து சர்வீஸ் கோட்டாக்கு 50%ம் நான் சர்வீஸ் கோட்டாக்கு 50% கொடுப்பாங்க. இப்போ இன்னொரு பிகஸ்ட் ப்ரோ என்னன்னா வந்து அதில் வர இன்சென்டிவ் மார்க்ஸ் தான். இப்போ நீங்கள் டிஃபிகல்ட் ஹில்லி ஏரியாஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 10% இன்சென்டிவும், அதுவே வந்து நீங்கள் வந்து டிஃபிகல்ட் பிளைன்ஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா 9%ம், அதுவே சில டிஃபிகல்ட் ஏரியாஸில் 8% இருக்குது. கரூர் மாதிரி ஏரியாஸில் 8%ம் இருக்குது. ரூரல் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5%, அதுவே வந்து 0% வந்து அர்பன் ஏரியாஸ்க்கு இருக்குது. அர்பன் ஏரியாஸில் மோஸ்ட்லி யாரும் பிஜி எடுக்க போகிறவங்க வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. இது இன்னும் ஈஸியாக எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ நீட் பிஜியில் நீங்கள் வந்து 400 மார்க் எடுத்திருக்கீங்கன்னா நீங்கள் 2 இயர்ஸ் டிஃபிகல்ட் ஹில்லி ஏரியாஸில் ஒர்க் பண்ணிக்கிங்கன்னா உங்களுக்கு 20% வரும். அது எப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து 80 மார்க்ஸ் வரும். அப்போ 480 மார்க்ஸ் வரும். இந்த 2 ரீசனுக்காக தான் மோஸ்ட்லி எம்ஆர்பி எல்லாம் எடுக்கிறாங்க. அதாவது 50% சர்வீஸ் கோட்டா சீட்ஸ்க்கும் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தா இன்சென்டிவ் மார்க்ஸ்க்கும். தேங்க்யூ ஆல்.